பிடிக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன். என் கையை கழுவி கூட காட்டுறேன். சுத்தமாக போகவே இல்லைங்க கையிலேருந்து. அந்தளவுக்கு நல்லா பிளாக் கலர் பிடிச்சிருச்சு. முடி நமக்கு வெள்ளையாக தெரிஞ்சால் அவசரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தவிப்போம். ஏதாவது மை இருந்தால் கூட எடுத்து அப்பிப்போம். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இப்படியே ரெடி பண்ணி நீங்கள் அப்படியே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஹேரில் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அந்த இதில் லைட்டாக டச்சப் பண்ணிக்கோங்க. டச்சப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக போக தான் செய்யும். ஆனால் அதை ரெகுலர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா உங்களுக்கு முடி கருமையாக மாறி வரும். அவசரத்துக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த டையும் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு ஒத்துக்காது, ரொம்ப சைடு எஃபெக்ட் எல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கருகருன்னு இருக்குது அப்படின்ட்டு நல்லா பிடிச்சிக்குது முடியல. அது ஒன்று தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. ஒன்ஸ் இதை அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஹேர்லேருந்து போகவே போகாது. அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணாலும் கூட அந்தளவுக்கு ஃபுல்லாக போகாது. அப்படியே ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வர வர உங்களுக்கு நல்லா ஒரு கருகருன்னே உங்கள் முடி அப்படியே நேச்சுரல் பிளாக் கலருக்கே மாறிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you. bye bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.